ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சிறுபயிர் வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்வீட்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஹெல்த்தியாக கிடச்சிச்சின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு சிறுபயிர் எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதை நான் ஒரு பண்டல் மாதிரி துணியில் கட்டிக்கிறேன். துணியில் கட்டி ஏதோ ஒரு ஜன்னல்லையோ இதுலையோ கட்டி போட்டுருங்க. ஒரு ஓவர் நைட் அப்படி ஃபுல்லாக இருக்கட்டும். ஓவர் நைட் ஃபுல்லாக இருக்கும்போது அது நல்லா முளைக்கட்டி வரும். முளைக்கட்டி வரும்போது அது டபுள் மடங்கு நமக்கு சத்துக்களை தரும். ஸோ அதுக்காக தான் பாருங்கள் நான் கட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறமா அது நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வாணலியில் வெறும் வாணலியில் சிறுபயிரை கொட்டிக்கிறேன். அதை நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். எனக்கு அது நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இது ஒரு 2 days இருந்தாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தனியாக வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி வறுத்துக்கிறோம். இதை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நான் அந்த கலர் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா அந்த லைட்டாக ப்ரௌன் கலரில் வருதுல்ல, அந்த மாதிரி வறுத்துட்டு அதை ஆற வச்சுருங்க ஒரு சைடில். ஆற வச்சுட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனாகவும் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் அதில் 2 பாதாம் 2 கேஷ்யூ நட் போட்டிருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபைனாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனாகவும் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஒரு 150 கிராம் கருப்பட்டி. நான் கொஞ்சம் கீ போட்டுட்டு அதில் கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை இதில் ஊற்றிக்கிறேன். மண் இருக்குள்ள மண்ணை ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கடலை மிட்டாய் மாதிரி வேணும் அப்படின்னா அதில் நீங்கள் கம்பிப்பதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் அந்த மாதிரி இல்லை, நான் ஸ்வீட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ கம்பிப்பதத்துக்கு முன்னாடியே நான் அந்த சிறுபயிரை கொட்டிக்கிறேன். அதை கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது அது அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் சிறுபயிறு. ஸோ கீயும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கும்போது கண்டிப்பாக ஸ்வீட்னாலே கீ தான் முக்கியம். ஸோ கீ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணலைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வரும்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். பட் சும்மா சாதாரணமாக தான், இது ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும், மிட்டாய் மாதிரி இருக்காது. ஸோ இது மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் கார்னிஷ்காக பாதாமும் அப்புறம் கேஷ்யூ நட்ஸோ இல்லை எதுவோ நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இதை சாப்பிட முடியும். இது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சிறுபயிரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கால்சியம் நிறையா இருக்குது. அப்புறம் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதில் இருக்குது. சிறுபயிறு எப்போவுமே நம்ம ஹேர் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், நம்ம உடம்பாகட்டும் எல்லாத்துக்குமே நல்லது தான். எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.